ஒரு நாதோபாசனையை இசையின் மூலமாக இறை வழிபாடு என்கிற தத்துவத்தை உலகறிய செய்தது திருவாரூர். அந்த திருவாரூர் கோவிலே இன்றைய தினமும் இன்றைக்கும் அந்த சங்கீத பாரம்பரியம் முடிந்த அளவிலே பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த ஊரிலே சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்தது. ரசிகர்கள், சங்கீத ரசிகர்கள், நாதோபாசகர்கள் அனைவருக்கும் அது மிக பெருமையான விஷயம். தியாகராஜ சுவாமிகள், தியாகராஜ மகாராஜ சேவையா கிம் ந லப்யதே, ஏகம் ந லப்யதே ஜன்ம ஜனனீ கிளேச காரணம். இந்த இறைவனை கண்டால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று சொல்வார்கள். இந்த தியாகராஜ சுவாமியை தரிசித்தால் இது கிடைக்காது. அதாவது எது கிடைக்காது? மறுபடியும் பிறப்பு என்பது கிடைக்காது. அப்படி ஜீவன் முக்தர்களாக ஞானத்தை நாம் பெறலாம். அந்த தியாகராஜ சுவாமியினுடைய அனுகிரகத்தோடு தியாகராஜ சுவாமிகள் ராம பக்தியை இந்த தேசத்திலே பிரச்சாரம் செய்து உபாசனை, ஸ்ரீவித்யா உபாசனை, நவக்கிரக தேவதா உபாசனை, அந்தந்த க்ஷேத்திரத்திற்கு செல்லும் பொழுது அந்தந்த ஸ்தல புராணத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு நாம் இறைவனை வழிபடுவது நமக்கு அனைத்து நன்மைகளும் அளிக்கக்கூடியது. அப்படி முத்துசுவாமி தீட்சிதருடைய கிருதிகளிலே ஸ்தலங்களுடைய மகிமைகளை உணர்த்தி பல்வேறு ஸ்தலங்களுக்கும் சென்று நவக்கிரக கீர்த்தனங்கள், பஞ்சபூத ஸ்தல கீர்த்தனங்கள், இப்படி பல கீர்த்தனங்களை, நவாவரண கீர்த்தனங்களை, விபக்தி கீர்த்தனங்களை, இப்படி பல்வேறு கீர்த்தனைகளை அளித்து வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் பாலமாக முத்துசுவாமி தீட்சிதர் அவர் உபயோகப்படுத்திய மொழிகள், அவர் வசித்த காஷி, இப்படி இந்த வடக்கிற்கும் தெற்கிற்கும் இணைப்பாக பல்வேறு கீர்த்தனங்களை அளித்திருக்கிறார் ஷியாமா சாஸ்திரிகள். மனமுருகி பிரார்த்தனை, அழகான பிரார்த்தனைகள், எளிமையான வார்த்தைகள் மூலமாக அம்பாளுடைய மகிமையை வர்ணனைகள் மூலமாக, கிருதிகள் மூலமாக நமக்கு அளித்திருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.